நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பண்ண? என்ன பண்ணினியா? தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? அப்பா சும்மா இருங்கப்பா. எதுக்கு சும்மா இருக்கணும்? அவ பண்றதெல்லாம் சரிங்கறியா இப்போ? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரெண்ட் கூட பைக்ல போனது தப்பா? நான் என்ன அவரோட லாட்ஜ்ல ரூம் போட்டு கொஞ்சிட்ட வரேன்? அடிப்பாவி, அத வேற செய்வியா? பின்ன ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? சுமதி, என்ன பேச்சு பேசுற? தாயில்லா பொண்ணாச்சேன்னு உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வரலாம். ஓ மாமனார் மாமியார் உன்னை ஒண்ணு கேட்க கூடாதா? இதான் நீ கொடுக்கிற மரியாதையா? மரியாதை பத்தி எனக்கு தெரியும். என்னங்க ஏன் இப்படி கோச்சுக்கிற? டிவில உன்னை பேட்டி எடுத்தவன் உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் புருஷன் முட்டாட்டி சொல்லிருக்கான். அதை பார்த்துட்டு இவங்க வேதனை பண்றாங்க. இதையே நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் என்ன நினைப்பாங்க? அப்போ நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நீங்களே என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல? ஐயோ சுமதி, நாங்க யாரும் உங்களை சந்தேகப்படலாமா? வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கும் எனக்கும் இனிமே ஒத்து வராது. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சுமதி, அப்பா, இனிமே உங்க பொண்ணை நீங்க உசுரோட பார்க்கணும்னா உடனே இவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. அடியே, என்னடி சொல்ற நீ? ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க. இந்த கொடுமை என்னால தாங்க முடியாது, தாங்க முடியாது, தாங்க முடியாது. நல்லவேளை அந்த சுரேஷ் என் ஃப்ரெண்ட் இப்ப வந்தா. அதே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பேன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நீங்களும் வேண்டாம், உங்க குழந்தை வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். என்ன பிரிஞ்சு போட கொஞ்ச நாள்ல சுமதி குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். குழந்தைய பார்க்கணும்னு ஆசை ஹாஸ்பிட்டல் போனேன். நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளு என் குழந்தைய என்னையும் பார்த்தாருன்னா நான் ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் ஓன்னு சத்தம் போட்டு கலாட்டம் பண்ணிட்டான். நான் குழந்தைய பார்க்காம வந்துட்டு சுமதி என் மனசுல இருக்கான்னு சொன்ன. சுமதி ஏற்படுத்துற காயம் தான் என் மனசுல இருக்கு. ஐயோ, என்னங்க, சாரிங்க. உங்க மேல எந்த தப்பு இல்ல இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என் பையனை அடிச்சது சக்காலத்தி. வாடி வெளிய, ஒரு கை பாத்துடுறேன். என் பையனை அடிச்ச கைய உடைக்காம விட மாட்டேன். வாடி. வேணாம், நீங்க கொஞ்சம் இருங்க. காயத்ரி, குரல் கொடுக்கறாளா? இருங்க, எங்க போறீங்க? நான் பாத்துக்கறேன். டேய், என்ன சவுண்ட் குடுக்குற? உன் புள்ள நான் தான் அடிச்சேன். என்ன என் கைய உடைச்சிடுவியா? போட பாக்கலாம். சுமத், ஈவ இறக்க இல்லாம சின்ன பையனை அடிச்சிருக்க. அவன் என்ன அனாதை நினைச்சியா? என்னங்க, இவன் உங்க குழந்தை தானே? உங்க குழந்தை தானே? இவன் அடிக்கும் போது உங்க ரத்தம் கொதிக்கல? வாய் திறந்து சொல்லுங்க. சும்மா இருங்களே. ஏதோ தெரியாம அடிச்சிட்டா, அதுக்காக நான் அவளை திட்டிட்டேன். ஏன் இப்படி சத்தம் விட்டு ஊரை கொட்டுற? நான் சுட்டதுனாலதான் இந்த கூட்டம் கூடிச்சு. கோட்டை கோயின்சாமி, ரொம்ப ஆட்டம் போடாத. துப்பாக்கி உங்காலே விழுந்துட போகுது. மூஞ்சூரு மூஞ்சி சின்ன பின்னமாயிடும். ஐயோ அம்மா, என்னமா இது? என்னடா பண்ண சொல்ற? இங்க பாரு சுமதி, நான் சொல்றது சும்மா இருங்க. அதான் அவகிட்ட போய் கெஞ்சுறீங்க. இந்த பாரு, பிரச்சனை எனக்கும் உனக்கும் தான். எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அத நீ ஏன் புடிச்சிட்டு பேசிட்டு இருக்க? நீ ஒண்ணு உனக்கு கூட புருஷன் இல்ல, எனக்கும் தான். அத நீ தெரிஞ்சுக்கோ. 2ஆம் தரமா ஓடி வந்த உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா அவரை மறுபடி கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்தின எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? திமிரா பேசுறவா? என்னங்க, நானே ஓடி வந்தவளா? என்ன நேரமா இருக்கீங்க? ஐயோ சுமதி. சுமதி இல்ல, காயத்ரி. ஐயோ காயத்ரி, நெருப்புனா வாய் சுற்றுமா என்ன? அவன் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக பேசிட்டு இருக்கா. நீ ஏன் டென்ஷன் ஆவற? இங்க பாரு காயத்ரி. நான் காயத்ரி இல்ல, சுமதி. ஐயோ மாப்ள, உன் புது பொண்டாட்டிய மறுவாதிய ஒழுங்கா பேச சொல்லு. ரொம்ப ஓவரா பேசுறா. டப்பு டப்பு சுத்தி அடிப்புடுவா. நாங்க என்ன காக்காயா குருவியா நீ டப்பு டப்புன்னு சுடுறதுக்கு? ஐயோ அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. எப்படா சும்மா இருக்கிறது? பொம்பளை பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளு சுடுறேங்கிறான். ஏற்கனவே வேட்டு சத்தம் கேட்டுதான் உங்க அப்பாவுக்கு ஒரு காது அவுட்டு. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இங்க பாரு மாமா, பெரிய மனுஷன் இவ்வளவு நேரமா சும்மா இருந்தேன். மரியாதையை உங்க பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போங்க. என்னது? போக முடியாதியா? போறேன்னா என்ன பண்ணுவ? புடிங்கி கயிறு திரிச்சிருவியா? இவ்வளவு நேரமா உன் கையில துப்பாக்கி இருந்ததேங்கிறதுக்காக நான் பேசாம இருந்தேன். என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என் மாமா முன்னால நிக்கிறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிக்கிற, பிச்சு புடுவான் படுவா. ஏய், என்ன அடிச்சிட்டு இல்ல? ஆமா. உன் தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டு இல்ல? இருடா மூஞ்சூரு, ஒரு கோட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காதையும் பஞ்சர் ஆக்கிடுற. இன்னொரு மிஷினை வாங்கி போட்டுக்கிறேன். அப்பா, 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 போதுமா போதுமா? இப்போ முதல்ல என் புள்ளைய அடிச்சீங்க, இப்ப எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்க. நான் மட்டும் தான் பாக்கி. என்ன அடிச்சீங்க? ஏன் விட்டு வைக்கிறீங்க? அடிங்க. தொடாத, தொட்டா கை உடைச்சிடுவேன். என்னங்க அவ தொடர, நீங்க சும்மா இருக்கீங்க? ஐயோ காயத்ரி, வீட்டுக்குள்ள போய். நான் உள்ள போறோம். அவதான் அவ கிட்ட முதல்ல அவளை போக சொல்லுங்க. காயத்ரி, இங்க பாரு சுமதி, ஊரே வேடிக்கை பாக்குது. ப்ளீஸ் மா, ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போய. ப்ளீஸ் மா, ப்ளீஸ்.
இப்படி செல்லமா முன்னாடியே சொல்லிருந்தா நான் அப்பவே போயிருப்பேன். நான் ஒண்ணும் அந்த மாதிரி வார்த்தை மீறவில்லை. நான் வரேன் மாமா. அப்பாடா. வாங்க போலாம். ஓடிருங்க. என்ன மயங்கி நிக்கிறீங்க? நான் ஒண்ணு மயங்கலையே. வீட்டுக்கு வாங்க. காயத்ரி 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 உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றான்னு பாருங்க. இப்ப என்ன நானும் 4 நாளா லுக் விடுறேன், நீ ஆப்போசிட்லயே லுக் விடுறிய. இந்த கட்டிங் மாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கிறிய? எனக்கு கட்டிங் மாஸ்டர் எல்லாம் பிடிக்காது. ஆ எனக்கு ட்ரில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்களை தான் பிடிக்கும். ஆ உனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஒன்ன பிடிக்காத. அண்ணே, நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேங்கல்ல. இப்ப பாருங்க அவர் பண்ற நிலைய. நீ கவலைப்படாத, நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா நானே அவரை கவனிச்சுக்கிறேன். நீ ரொம்ப பேசுற, வாய் காது வரைக்கும் வருது பாரு. இஸ்திரி பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருவேன். போயா வராது வேலையை பாருங்க சீக்கிரம். ஒர்க் டேய் அரவிந்த், இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்றேன் அண்ணே. யார் இந்த பிளாக் ரோஸ்? கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே, நீங்க அப்பாயிண்ட் பண்ணு. கட்டிங் செக்ஷன்? அது ஏன் செக்ஷன் ஆச்சே? என்ன கேட்காம எவன்டா அப்பாயிண்ட் பண்ணது? நம்ம எம்டி தானே பரிச்சை வச்சு பாஸ் மார்க்கே போட்டாரு. அந்த அண்டாவாய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். பாஸ் மார்க் போடுறதுக்கு என்ன பண்ணி கொடுமா? சரி, எத்தனை மார்க்? 100க்கு 100ண்ணே. 100 plus 100. ஓ லேடி டர்ன் ஆன் தி ஃபேஸ். மூஞ்சி காணோம். இங்க தானே இருக்கு. எங்கடா? மூஞ்சி நேரா இருக்கு. இல்லையேடா. உள்ள இருக்குனே. உள்ளனா என்ன சொரகத்துக்குள்ளயா? உள்ளுக்குள்ள இருக்குனே. உள்ளுக்குள்ளயா? ஓபன் தி ஃபேஸ். மாட்டேன். லேடி, உன் பேர் என்ன? பாத்திமா. பாத்திமா? இந்த டிவில செய்தி வாசிக்குமா அந்த பாத்திமாவா? அது இல்ல, என் பேரு பாத்திமா பீவி. ஓ, அது பாத்திமா, நீ பாத்திமா பீவி. குரல் நல்லா தான் இருக்கு. மூஞ்சி கொஞ்சம் காட்டு. காட்ட மாட்டேன். ஏன்? உங்களை எப்ப எனக்கு பிடிக்குதோ அப்ப காட்டுறேன். ஐயோ ஹோம்லி அப்ரோச்டா. அரவிந்த் கம்முடா. இந்த மூஞ்சியை நீ பாத்திருக்கியா? பல நாளா பாத்திருக்கேன். அம்சமா இருக்குங்க. கட். மத்த அம்சத்தையில நான் பாத்துக்கிறேன். யூ கோ. கோடா கோ. பாத்தி, ரூமுக்கு போலாமா? என்னது ரூமுக்கா? இது கட்டிங் செக்ஷன். வேலை கத்து கொடுங்க. இருடா. யாரா நீ? நான் தானே அருள்சாமி. டிச்சே போடா. போலாமா? போங்க. நீ வேணா போடா. சரி. போடா. பாடுவா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. ஐயோ 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 ஐயோ. பாத்தி, கைய கொண்டா, அப்படி கத்திரியை எடு, அப்படி ஓபன் பண்ணு, அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சு கச்சுக்கு கச்சுக்கு அச்சுக்கு கச்சுக்கு அச்சுக்கு அச்சுக்கு அச்சுக்கு. என்னங்க கத்து கொடுக்கறேன்னு கட்டி கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிக்காம எப்படி கத்து கொடுக்கறது? டிரைவிங் கத்துக்கும் போது டிரைவர் கையை பிடிச்சு தானே கத்து கொடுக்குறான். டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சு தானே ஊசி போடுறாரு. வளையல் போடும்போது வளையல்கார கையை பிடிச்சு தானே போடுறா. அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு கொடுக்குறீங்க. நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் நீ இழப்பமா? பாத்தி பாத்தி, உன்னை அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுன்னு உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா? ஒரு ஃபீலிங்கும் வரலங்க. ஒரு ஃபீலிங்கும் வரலையா? ஏன்? பழகி போச்சு. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரட்டுமா? இந்த கொஞ்சர வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய், உன்னை கொஞ்சம் வேற யார கொஞ்சம் சொல்றேன். ஏன்? உங்களுக்கு வேற ஆளா இல்ல? அத எது வீட்ல இருக்காளே. நேத்து நடந்தது இன்னும் நீ மறக்கலையா? மறக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முத்தம் கொடுக்கறா, நீங்களும் அதை ஏத்துக்கிட்டு மயங்கி நின்னீங்களே. என்ன பண்ண சொல்ற நீ? அவ கண்ணத்துல அழிஞ்சிருந்தா பலாறு திரும்ப அவ கண்ணத்துல அழிஞ்சிருப்பேன். முத்தல்ல கொடுத்தா அதை எப்படி திரும்ப கொடுக்க முடியும்? ஏன்? கொடுத்து பார்க்க வேண்டியதானே? ஐயோ காயத்ரி, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவன் மேல பாசம்லாம் இல்ல. அவ என்னைக்கு என்ன ஒதுக்குனாலோ அன்னைக்கே நான் அவளை வெறுத்துட்டேன். சத்தியமா? சத்தியமா. அப்ப அந்த பையன் மேல? அவளே எனக்கு பிடிக்கலங்கிற, அவனை எப்படி எனக்கு பிடிக்கும்? கரெக்ட் கரெக்ட். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. நீ நிம்மதியாரு, நான் போயிட்டு வரேன் ஆபீஸ்க்கு. இருங்க இருங்க. என்ன? இந்தங்க உங்களுக்கு சாப்பாடு. இது பஸ்ல தூக்கிட்டு போக சொல்றியா? என்னால முடியாது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உங்க வயிறு கெட்டு போயிடும். அதான் நான் இருக்கேன்ல, நானே சமைச்சேன். நீ சமைச்சியா? என் பாத்திரம் ஃபுல்லா இருக்கா? எனக்காக சமைச்சேன்? ஐயோ என்னங்க, இன்னைக்கு கிருத்திகை, முருகன் கோயிலுக்கு போனோம். 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 5 மணிக்கு என்ன, 4 மணிக்கே வந்துடுறேன். போயிட்டு வரேன். சரி.
பாரு கோபாலகிருஷ்ணா, நான் சொன்னதை கரெக்டா செய்யணும். ஓகே மம்மி, அசத்துறேன். போ போ, அப்பா போறாரு. அண்ணாமலை வழக்கமா குடுக்கிற கிங்ஸ் ஃபில்டர் கொடு. தரேண்ணே. இந்தாங்கண்ணே. மேட்சஸ் கொடுப்பா. ஓகேண்ணே. டேய் நில்றா. வாடா இப்படி. திரும்ப. டேய் என்னடா இது ஏன் கேரியர் மாதிரி இருக்கு? எங்க வீட்டு கேரியர். எங்க தாத்தாக்கு டிஃபன் எடுத்துட்டு போறேன். ஓஹோ அப்படியா? கொஞ்சம் இரு. அண்ணாமலை 2 சாக்லேட் கொடு. டா. எங்க அம்மா கண்டாலி கிட்ட எல்லாம் எதுவும் வாங்க கூடாது சொல்லிருக்காங்க. டேய் நான் உன் அப்பாடா. இதே சின்ன மாமி முன்னாடி சொல்லுங்க, அப்புறம் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். ஏய் கிச்சி. டேய் டேய். மம்மிட்ட சொல்லிடாதீங்க. தேங்க் யூ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.